இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பாண்டிச்சேரியில் ஒரு சிக்னலில் நான் பார்த்த ஒரு நிகழ்வு இது. அந்த ராஜா தேட்டர் சிக்னல் அது. அந்த இடத்துல மனநலம் குன்றிய ஒருவர், அவர் ஒரு தம்பி, அவர் பிச்சை உதவி கேட்டுருக்காரு சிக்னல் விட்டு. அவர் மனநலம் குன்றியவன சுத்தமானு சொல்ல முடியாது, ஒரு புத்தி வரம் இருக்கும் அவருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர் அவர். அங்கே நின்றுட்டு இருக்காரு, சிக்னலில் உதவி கேட்டுருக்காரு. நாங்கள் பைக்கில் நின்றுட்டுருக்கேன். 2 வாலிபர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஜீப்ரா கிராஸ் லைன் போகும் பாருங்க, வெள்ளை கோடு போட்டு, அதை தாண்டி போய் பைக் நிறுத்தினாங்க. அப்போ அந்த மரணம் கொண்டு அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, அவங்கள தொட்டு, அவருக்கு பேச்சு வராது, அவர் வாய் பேச முடியாத ஒரு சகோதரர் அவர் பண்ணுறாரு, அவங்கள தொட்டு இங்கே நிற்கக்கூடாது, கை செய்ய காட்டுறாரு, தள்ளிப்போ பின்னாடி போன்றார். அவங்க பண்ணுறாங்க, ஏன்னா பாயத்தக்கார சொல்லுறான். அந்த ஒரு ஒரு மெதப்பில் அவங்க அப்படி நிற்கிறாங்க. அப்படி திரும்ப சகோதரர் சொல்கிறாரு, இங்கே நிற்கக்கூடாது, இது கோடு போட்டுக்குது, பின்னாடி போன்றார். இதெல்லாம் கும்பலாக பார்த்து தான் நிற்கிறோம் நாங்கள். திரும்ப அவர் சொல்லுகிற பொழுது அந்த தம்பி திரும்ப சொல்கிறாரு. இப்போ இவர்கள் வருத்தப்பட்டு கோபமாக அவனை திட்டிட்டு போகிறாங்க. எனக்கு அது திட்டோடனே நாங்களாம் அப்புறம் சிக்னல் விட்டாச்சு, என்ன போயிட்டான், அப்போ எல்லாம் கேட்டிருப்போம், போயிட்டான். என்ன ஒரு நல்லது செஞ்சால் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. நல்லது செய்ய யாருக்கும் பிடிக்காது. இந்த உலகத்தில் ஒருத்தவனை இந்த உலகமே ஏற்றுக்காது நல்லது செய்யறவங்க. சோதிச்சு பாருங்க நீங்கள். உண்மையாக, நேர்மையாக, நீதியாக, கடவுளுக்கு பயந்து எவன் வாழ்கிறானோ அவன் உலகம் என்ன சொல்ல, பழக்க தெரியாதவன், சும்மா வந்துட்டு பெருசா என்று ஏளனம் பேசுமே ஒழிய அவன் இந்த உலகம் பாராட்டுவதோ அதெல்லாம் கற்காலத்திலே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் இந்த காலத்துல தான் யோசிக்க முடியாது. நல்லது செஞ்சால் என்ன அவனுக்கு? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, பேய் பிடித்த சகோதரர்களுக்கு ஏசப்பா பேயை ஓட்டுறாரு, குணம் கொடுக்கிறாரு. நல்லதாக கெட்டதா? அது பேயால் பீடிக்கப்பட்டு துன்பப்படுகிற அந்த மனுக்குலத்தை ஆனால் என்ன பண்ணுறாரு, மீட்டு கொண்டு வர ஏசப்பா. இங்கே அது பிடிக்கல. எருசலேமிலிருந்து வந்த மரணம் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். இவன் சாத்தானின் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே இவனை பண்ணுறான், பேய்களை ஓட்டுகிறான். பெயல்செபூல்னா பாபெயல்செபூல்னு வரும். 2 அரசரில் முதல் அதிகாரத்தை வாசிக்கலாம் நீங்கள். எக்ரோனுடைய கடவுள், எக்ரோனா இன்னொரு ஒரு மக்கள் நம்ம அந்த பகுதியில் வணங்கப்பட்ட தெய்வம் பாகால் செபூல்னு சொல்லுவாங்கங்க. அந்த பெயர் மாதிரி வந்திருக்கோம் என்பது விவிலிய ஆசிரியருடைய கருத்து. அது ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய பெயர். அதை இஸ்ரேல் மக்கள் பேய்னு சொன்னாங்க. ஏன்னா நம்முடைய தெய்வம் தான் கடவுள், மற்ற தெய்வங்களாம் பேய் தான், நம்ம வழக்கம் தானே அது, அதனால் பேய்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வாதத்தை பார்க்கணும். நம்ம ஆண்டவர் பேய் ஓட்டுறாரு, சுகம் கொடுக்கிறார். இவருக்கு ஏசப்பா கிடைச்ச என்ன ஒரு பரிசு அவருக்கு, இவன் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே பேய் ஓட்டுறான். ஏசப்பா என்ன செய்ய முடியும்? இவங்களை என்ன? மோசே சொல்லுவார், ஆண்டவரே நானா இவங்களை பெத்தெடுத்து, நானா இவங்களை கருத்தாங்கினேன், இந்த மக்கள் அந்த மாதிரி என் தலை சுமத்து விட்டு நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறீங்க. மோசே கடவுள்கிட்ட புலம்புவார் ஒரு இடத்துல. ஏன் யாவே ஆண்டவரும் புலம்புவார் பாருங்க மோசே கிட்ட. மோசே, இந்த மக்கள் என்னை, இந்த ஜனங்க என்னை இன்னும் எந்த அளவுக்கு தான் இழிவுபடுத்துவாங்க, இன்னும் எந்த அளவுக்கு தான் இவங்க இழிவுபடுத்துவாங்க, நான் இவங்களை நம்புற மாதிரி என்ன தான் என்ன பண்ண சொல்கிறேன், நீ சொல்லு என்று சொல்லுவேன்.
ஏனென்றால் கடவுளை ஏளனம் பேசியே பழகிய மக்கள் கூட்டம். இங்க பாருங்க, நல்லது செய்கிறாரு, அது எப்படி நல்லது செய்யக்கூடாது, மக்கள் அப்படியே இருக்கணும், நாங்கள் அவங்கள ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கணும், அவங்க விடுதலை பெற்று புத்தி வரம் தெரிஞ்சு பெருசாக ஆகக்கூடாது, அவங்க அடிமையாகவே அப்படியே வச்சு நாங்கள் அவங்கள ஆண்டு கொண்டு இருக்கணும். இதைத்தான் பரிசேயர் நினைச்சார்கள், சதுசேயர் நினைச்சாங்க, இல்லை அந்த தலைமை குருக்கள் நினைச்சாங்க, மரணம் எழுதி நினைச்சாங்க. எல்லாம் தமக்கு தன் கால் கிட்ட கீழே இருக்கணும், மேலே வரக்கூடாது. இயேசுதை உடைக்கிறார். இயேசப்பா கேள்வி பாருங்க, சரி நான் பேய்கள் தலைவனை கொண்டு நான் பேய் ஓட்டுற வச்சுக்குவோம், சரி உங்கள சில பேர் பேய் ஓட்டுறாங்களே, அவங்க யாராக்கு என்ன சக்தியை கொண்டு பேய் ஓட்டுறாங்க? எல்லாம் வாயடிச்சு கம்ம நிற்கிறாங்க. பேய்க்கு எதிராக பேயை ஓட்டிக்க மாடா. ஒரு அரசு தனக்குத்தானே பிளவுபட்டு கொள்ளுமா? உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் புத்திக்குதா என்று அவர்களை ஆண்டவர் சாடுகிறார். ஆண்டவர் தூய ஆவியுடைய வல்லமையால் அந்த அர்த்தத்தை செய்கிறார். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகின்றது அப்புறம் பாருங்க, அப்போ தூய ஆவியே நீ பேயின்ற நீ ஆனால் சொல்ல பாருங்க, அப்போ தூய ஆவியாரை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. தூய ஆவியாரை பழித்து உரைப்பது எக்காலத்துக்கு மன்னிப்படாது. நான் தூய ஆவியான ஆண்டவருடைய ஆற்றலால் நான் இந்த அற்புதத்தை செய்கிறேன், பேய்களை ஓட்டுறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, அந்த தூய ஆவியாருக்கு பேயின்னு ஒரு பட்டம் கொடுக்குற, பெயர் செப்பூலை கொண்டு பேய் ஓட்டுறான். தூய ஆவியார் பெயர் செப்பூலா? சொல்ல பாருங்க, அப்போ உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் மன்னிப்பு பெறார். எக்காலம் மன்னிப்பு கிடையாது உங்களுக்கு. எனவே ஆண்டவர் இதுதான் செஞ்சார். அவர் இப்படியெல்லாம் செஞ்சு என்ன பண்ண, அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்து ஆண்டவர் பார்க்க சேர்த்தார். ஆனால் அவருக்கு மக்கள் கொடுத்த பரிசு பெருந்தீனிக்கார, பேய்களை கொண்டு பேயை ஓட்டுறவர். இது மக்கள் இந்த பரிசு அவங்களுக்கு. சகோதரர்களே, லேவியர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி வாசிப்பீங்க, பாவ பரிகார பலின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு வாசிக்கலாம். லேவியர் 16 இஸ்ரேல் மக்கள் யூதர்களுக்கு ஒரு சில விழாக்கள் மிக மிக முக்கியமான விழா கொண்டாடுவாங்க. அதில் முதல் விழா பாஸ்கா விழா, புளியாத அப்ப விழா, ஆலய அர்ப்பண விழா. எருசலேம் கோயிலை எஸ்ரா நெகேமியா காலத்தில் கட்டி எழுப்பி ஆலய அபிஷேகம் சாட்சி திரும்ப மீண்டும் அதை புனரமைத்து புதுப்பிப்பாங்க, ரெனோவேட் செய்வாங்க. அதை செஞ்சு அந்த ஆலய அர்ப்பண விழா கொண்டாடினாங்க. அதில் ஒரு விழா பாவ பரிகார விழா. ஆண்டருக்கு ஒரு முறை என்ன பண்ணுவார், பெரிய குரு மக்கள் எல்லாம் ஆண்டுடைய ஆலயத்தின் கூடியிருப்பாங்க. பெரிய என்ன பண்ணுவார், நல்ல கொளுத்த காணிக்க ஆடுகளை, அந்த ஆட்டை கொண்டு வந்து அதுக்கு சீட்டு போடுவாங்க. 2 ஆடு இருக்கும். எந்த சுலுபராசிங்க பாருங்க நீங்கள், ஏசப் என் உடைக்காக சீட்டு போட்டார்கள் இருக்கும். அதில் எந்த ஆடை பழி கொடுத்ததும் சீட்டு போடுவாங்க. எந்த ஆடு பிறகு சீட்டு விழுகிறதோ அந்த ஆட்டை வெட்டி என்ன பண்ணுவார், பெரிய குரு ஒரு கிண்ணத்தில் ரத்தத்தை எடுத்து ஆட்டத்தை எடுத்து என்ன பண்ணுவார், தூயகத்துக்குள்ளே போவார். ஆலயத்தில் உள்ளே போயிட்டு ஈசோ புல், அந்த ஒரு புல் அதை நினச்சி என்ன பண்ணுவார், பீடத்தின் மேலே கொஞ்சம் தெளிப்பார். வெளியே வருவார், திரும்ப நினச்சி மக்கள் மேலே தெளிப்பார். அப்போ பெரியவர் சொல்லுவார், மக்களே நீங்கள் இன்றைக்கு உங்களை பாவமெல்லாம் போக்கப்பட்டு நம்முடைய ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் இணைக்கும் இணைப்பாளராக இந்த பெரிய குரு இருப்பார். இந்த பாவ பரிகார விழாவின் போது மட்டுமே பெரிய குரு தூயகத்துக்குள் சொல்லுவார். மற்ற நாள் உள்ள போக மாட்டாங்க. பெரிய குரு அந்த ஆட்டின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு மக்களுக்கான பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதமாக தூயகத்துக்குள்ள அவங்க போவாங்க. இந்த விழாவைத்தான் பின்னணியாக கொண்டு எபிரேய ஆசிரியர் என்ன பண்றார், இன்னைக்கு தன்னுடைய முதல் வாசகத்தில் நமக்கு சில விஷயங்களை சொல்றார். பாருங்க பார்ப்போம். இயேசு புதிய உடன்படிக்கைக்கு இணைப்பாளராக இருக்காரு.
அந்த காலத்தில் என்ன பண்ணாரு? பெரிய குரு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இணைப்பாளராக மக்களை இணைச்சி வச்சார். அதை போல புதிய உடன்படிக்கையில் இன்று நமக்கும் தந்தைக்கும் மிக பெரும் பாலமாக இயேசப்பா இருக்கிறார். முன்பு என்ன பண்ணாங்க? மனிதருடைய பாவத்திற்கு ஈடாக ஒரு ஆட்டு ரத்தத்தை வெட்டி ரத்த எடுத்துட்டு பண்ணுவார். அவர் ஆலயத்துக்குள்ள செல்லுவார் பெரிய குரு. ஆனால் மரணமான இயேசு கிறிஸ்து ஆட்டோட ரத்தத்தோட ஆண்டவர் உள்ள போல தன்னுடைய தூய ரத்தத்தை தானே பலியாக கொடுத்து அந்த ரத்தத்தோடு என்ன பண்ணாரு? மனுஷர் கட்டின கட்டடத்துக்குள்ள நுழையில இல்லையா, விண்ணகத்துக்குள் நுழைந்தார். அங்கேயே சென்று நம்முடைய பாவங்களுக்கான பலியை கொடுத்தார். எனவே நமக்கும் தந்தைக்கும் இடையே மாபெரும் இணைப்பாளராக தந்தை அவர் இங்கே திகழ்கிறார். சொல்லுங்க பாருங்க பார்ப்போம். கடவுளின் திருமுன் என்ன பண்ணாரு? பெரிய ஒரு தலைமை குரு விலங்கின் ரத்தத்துடன் ஆண்டுதோறும் தோயத்துக்குள் போவார். வருஷம் ஒரு போவார். கிறிஸ்து அந்த தலைமை குரு வருஷம் போவார். ஆனால் நம்முடைய தலைமை குருவான இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை இந்த உலகம் முடியும் மட்டும் மக்களுக்காக அவர் பலியாகி ஒரே ஒரு முறை என்ன பண்ணார்? அந்த தன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணார்? அவர் விண்ணகம் சென்றார் வெளியே சொல்கிறார். சகோதரர்களே, கடவுள் நமக்கு ஆனால் இவரை பிடிக்காது. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, நல்லது செஞ்சால் பிடிக்காது. ஆண்டவர் நமக்காக பலியானார், நம்முடைய குற்றங்களுக்காக பலியானார். இன்றைக்கு வாசிக்கும் போது நமக்கு தெரியும், நமக்கு ஏசப்பாவை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க பாருங்க. நல்ல கல்லன்னு சொல்லுவான்னு பாருங்க பார்ப்போம். நாம பாவம் செஞ்சோம், நமக்கு கிடைக்கிற அந்த சாவு தண்டனை சரி, விரணையா பாவம் பலர் என்று நல்ல கல்லன்னு சொல்லுவாங்க. கடவுள் ஆண்டவர் இயேசு பாவம் அறியாதவரைய. ரோமையர் 3:23 இவ்வாறு வரும்: மனிதர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மாபெரும் மேன்மையை இழந்து போனாங்க. ஏதேன் தோட்டத்தில் மகிமையான நிலையில் மனுஷனை படைத்து வச்சிருந்தாரு. மனுஷன் நம்ம கீழ்ப்படியில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததாலே கடவுள் கொடுத்த உன்னத நிலையை நம்ம இழந்து போயிட்டோம். அது மட்டும் கிடையாது, ரோமையர் 6:23 இவ்வாறு சொல்லும்: பாவத்திற்கான கூலி சாவு. பாவம் செஞ்சவன் சாவலாம், கீழ்ப்படியாம போனவன் பாவத்தை சுமக்கலாம். ஏசப்பா என்ன பண்ணாரு? தன்னை முற்றிலும் சாகும் அளவுக்கு ஆண்டவருக்காக தந்தைக்காக கீழ்ப்படிந்தார். அவர் பாவியா? யோசிச்சு பார்க்கணும் நாம். அவர் பாவியா? பாவத்திற்கான சம்பளம் தான் மரணம் பைபிள் சொல்லுகிறது. ஏசப்பா பாவம் செய்யலையே, அவருக்கு மரணம் பாருங்க பாப்போம். நமக்காக எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி பலியிட்டு அந்த ரத்தத்தை அது அவர் செம்மறியாக, நம்முடைய தூய பாவமறியாக செம்மறியாக நமக்காக ஒரு பலியாகி நமக்கான மீட்பினை கொடுத்தார். அவர்கள் நம்ம என்ன பண்ணுறது? பாசம் பாருங்க, கேள்வி கேட்குது: நீ பேயை கொண்டு பேய் ஓட்டுற, நீ பெருந்தி நீ கேற, நீ பாவி கூடலாம் பாவிங்க கூடலாம் நீ போறவ. ஏசப்பாவிட்ட அன்பையும் ஆசிரியரையும் அற்புதத்தையும் பெற்ற மக்கள் கூட தான் சொல்லுது இல்லையா? கல்வாரி பாடுகளுக்கு முன்பாக வாசித்து பார்த்து தெரியும் நமக்கு, இவனை சிலுவையில் அறையும் மக்கள் கூட்டம் கத்துது. அவருடன் கத்துது. பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். அவர் சாகும் அளவுக்கு என்ன பாவம் செஞ்சார்? இயேசு திருத்துறைப்பட வரும் பாருங்க, அவர் எங்க சென்றால் நன்மை செய்து கொண்டே சென்றார்னு. நல்லதையே செஞ்ச அந்த ஒரு மாபரனுக்கு சம்பளம் மரணம். அப்படி தன் உயிரையே நமக்காக கொடுத்த அவருக்கு நம்ம என்ன அவருக்கு பார்த்து யோசிச்சு பாருங்க பார்ப்போம். என்ன மகிமை செய்யறோம்? அவருக்கு மகிமை செய்வோம். நீ திருப்பாடா சொல்ல பாருங்க. திருப்பாடல் இன்னைக்கு அற்புதமான திருப்பாடல். ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை புகழ்ந்து பாடுங்க. நமக்காக அவர் ஆண்டவர் எவ்வளவோ காரியம் செய்கிறார். அவரை வியத்தக செயல்களை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரது புனித பயம் நமக்கு வெற்றியை கொடுத்தது.
ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுற, நம்மளை மீட்டு கொண்டு வருகிறார். இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வாக்களித்த பேரன்பையும் மகிழ்ச்சியும் மேன்மை எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அவர் பெயர் கலங்கம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வாசமே நம்ம இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பெயர் ஓட்டுறான். எதுக்கு? அந்த இழிவினை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. நான் நினைக்கிறோம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாச்சா போச்சா திட்டினாதான் கடவுளை இழிவுபடுத்த அர்த்தம் கிடையாது. சரிங்களா? என்னுடைய பெயர் அகஸ்டின், ஒரு புனிதருடைய பெயர். நான் என்ன சொல்கிறது, ஒரு மது கடையில் போயிட்டு குடிச்சிட்டு நான் ரோட்டில் விழுந்து கிடந்தேன் வச்சுங்களேன். நான் விழுந்து கிடந்தா இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவெல்லாம் கோயிலுக்கு போகிறான், பைபிள் வாசிக்கிறான், இவெல்லாம் இந்த இழி சொல் எனக்கா ஆண்டவருக்கா? சொல்ல வார்த்தை பாருங்க. இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன். அவன் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் மறு கிறிஸ்துவா வாழணும். அதான் கிறிஸ்தவன் பேர் வந்துச்சு அவனுக்கு. கிறிஸ்தவள் வந்துச்சு. அவன் நீ இன்னொரு கிறிஸ்து அந்த உலகத்தில் வாழணும். நீ எப்போது அந்த நிலையை தவறுகிறாயோ ஆண்டவர் நம்ம இழிவுபடுத்துறோம். நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவ பேரை கொடுக்குறோம். நம்முடைய பாவத்துக்காக மரித்த அந்த ஒரு மாபரனை நம்ம இழிவுபடுத்துறோம். கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை அவருடைய அது பிற மக்கள் முன்பாக அவருடைய பெயர் நம்ம கேவலப்படுத்துகிறோமே. இது எந்த அளவுக்கு நியாயம் யோசிச்சு பார்க்கணும். நாம் இது மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு உதாரணம் சொன்னேன் நான். நீ ஒரு தவறான ஒரு பேச்சு பேசும் பொழுது அது திரும்ப ஒன்று சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சமுதாயத்தில் மக்கள் முன்பாக கிறிஸ்தவன் என்றால் தனி ஒரு மதிப்பு இன்னைக்கும் உண்டு. நம்ம ஒன்றும் அதை நம்ம மறுப்பதற்கு கிடையாது. ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு கியூ நிற்கிறீங்க வச்சிங்களேன், ஏதோ ஒரு பெயர் பதிவு நடக்குது, ஒரு பெயர் பதிவுறாங்க வச்சிங்களேன், எல்லா பேரும் சொல்லுவாங்க. நீங்கள் போங்க, உங்கள் பேர் என்ன, செபஸ்டியான்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்லை கிறிஸ்டோஃபர் சொல்லுங்க, உங்களை திரும்பி பார்ப்பாங்க உங்களை. அந்த பெயருக்கான அந்த மகிமையை தண்ணியது. நான் என்ன பண்ணேன், வேதியராக போகிறதுக்கு முன்னாடி நான் +2 முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கும்போது ஆட்டோ ஓட்டினேன் நான். அப்போது ஒரு இந்து சகோதரர் எனக்கு நண்பரானார். அவர் பேர் கந்தன். நல்லது பெயர் சொல்லலாம், தப்பு இல்லை. கந்தன் அவர் பேர். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட கேட்டார், ஆஷின் நீங்கள் சண்டேயில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். சண்டே காலையில் சர்ச்சுக்கு போவோம், அப்புறம் ஒரு கறி மீன் வாங்கி, நான்வெஜ் கறி எடுத்து போய்ட்டு வாங்கி சாப்பிட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம். மதியத்துக்கு மேலே பண்ணுவோம், நாங்கள் ஒரு சினிமாவுக்கு போவோம் அப்படின்னா. சினிமாவுக்கு போவீங்களா? கிறிஸ்டின் சினிமாலாம் பார்ப்பீங்களா? எப்படி கிறிஸ்டியனுங்க சினிமாலாம் பார்ப்பீங்களா என்று அந்த தம்பி அந்த நண்பர்கிட்ட கேட்டார். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் பொழுதுபோக்குக்கு கூட போக மாட்டாங்க, சினிமா போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ஆண்டவருக்குள்ள வாழ்வாங்க. அவருடைய எண்ணம் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவனை பற்றி அவர் மனசில் இந்த உயர எண்ணம் இருக்கும் வச்சு பாருப்பாங்க. சினிமா பார்க்கறது பாவம்னு சொல்ல வரல, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு இருந்தாலும் அதுக்கு கூட கிறிஸ்தவர்கள் போக மாட்டாங்கிற அவருடைய உயர எண்ணம் பாருங்க. அவருக்கு சமுதாயத்தில் நமக்காக ஆண்டவருக்கு அந்த பேர் உண்டு. தயவு செய்து நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் பேரை கலங்கப்படாமல் பார்த்துக்கணும் இல்லையா? சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் எந்த தருணத்திலும் நம்மால் ஆண்டவர் பெயர் கலங்கப்படக்கூடாது. 10 கட்டளை தானே. நாம் கடவுளுடைய பெயருக்கு கலங்கம் செய்வதற்பாக. நான் திட்டலையே, நான் கோயிலுக்கு அதை இழிவுபடுத்தலையே. நீ செய்கிற செயல் ஆண்டவரை இழிவுபடுத்தும். நாம் செய்கிற செயல் ஆண்டவரை காயப்படுத்தும். எனவே நேற்று வாசம் நம்ம ஆண்டவருடைய மகிழ்ச்சியால் ஆண்டவர் மகிழ்ந்திருந்தால் நமக்கு அருள் கொடுப்பார் ஆண்டவர். நிகமையால் வாசித்து பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை செய்யும்போது நாம் ஆஸ்வாதிக்கப்படுறோம். அதே போலத்தான் அவருக்கு ஒரு இழிவினை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கான பலன் நமக்கு சேரும். எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். சந்திப்போம்.